Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா மௌலிக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும். அதனால ட்ரெண்ட்ஸ்ல வந்து 70% ஆஃபர் போட்டிருக்கான். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி ட்ரெண்ட்ஸ்ல வந்து பாப்போம் ஒரு கிளான்ஸ். இல்ல அப்படின்னா இதுங்களை நம்ம டார்ச்சர் பண்ணினே இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி என்ன சொல்றது வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி இந்த கடை அந்த கடைன்னு தாண்டிட்டே இருப்பான். அதனால நானே போய் 4 கடை பாத்துட்டு வந்துட்டு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மௌலிக்கு தெரியும்ல. அதனால அதை இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர் போட்டிருக்கனால ரெண்டு பேத்துக்கு ஏதாவது செட் ஆகுதான்னு பாப்போம் கிறிஸ்மஸ்க்கு. இல்ல அப்படின்னா மால் தான் போகணும்னா மால் போகணும்னு அவசியம் இருக்கா அப்படிங்கறது நீங்க போய் பாத்துட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். மௌலிக்கு ட்ரெஸ் எடுக்கிறனா இல்ல அவங்ககிட்ட போய் திட்டு வாங்குறனான்னு இந்த விளாக்ல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. கரெக்டா? கரெக்ட் தான். வா பாப்போலாம். எப்பப்ப மௌலி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சான்? புதுசா போட ஆரம்பிச்சிட்டானா? போனது எப்படி இருக்கும்? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. வந்த கண்ணு முன்னாடி அதான் வச்சிருக்காங்க. அப்பதான் நீ பசங்களோட இதுல போனீங்கன்னா பசங்களுக்கு வச்சிருப்பாங்க, அத பாக்கலாம். நீ நீ 70% ஆஃபர் இருக்கா இல்லையா முதல்ல அதை கேட்டியா? போட்டிருக்கானே ஒரே கட்டுப்பா நின்னுற. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எடுக்கலாம்னு போமா, நாங்க ஒண்ணு வேலைக்கு ஆகல. அதனால நேரா கொடிய புடிச்ச மாதிரி வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரே நேரம் கூட புடிச்ச வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து சரி ஏதாவது செய்வோம். இந்த கதையெல்லாம் கொடுக்காத நீங்க. இல்லப்பா 3 நாளா 4 நாளா வந்து வீட்டுல எதுவும் செய்யல ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்துட்டு சரி ஏதாவது இட்லியாச்சும் ஊத்தி ஒரு சிக்கன் குழம்பாச்சும் புள்ள என்ன சொன்னான் அத சொல்லு. வட்டி காஞ்சா வைக்க புள்ள கூட திங்கும். சரியா? வைக்க புள்ள கூட திங்கும். நேத்து பிரியாணி வாங்கி வந்து கொடுத்ததே வந்து ஏளனமா பேசுது. பிரியாணி வாங்கி கொடுக்குறீங்க எப்ப பார்த்தாலும், எனக்கு தேவையில்ல. அதான் சொல்றேன்ல, இதுங்களுக்கு எல்லாம் வந்து திமிரு ஜாஸ்தியா இருக்கு. இதுங்களுக்கு எல்லாம் எப்படின்னா வீட்டுல உட்கார வச்சு சோறு போடக்கூடாது. இதுங்கெல்லாம் வேலைக்கு போய் அங்க போய் பட கஷ்டம் தான். அப்பதான் அந்த அம்மாவோட அருமையும் அந்த வீட்டோட அருமையும் தெரியும் இதுங்களுக்கு எல்லாம். அது அதுங்க இந்த வீட்டை விட்டு வெளில போதுங்க பத்தியா, அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரியல் வேல்யூ அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மை டாட்டரா இருந்தாலும் சரி, சன்னா இருந்தாலும் சரி, இப்ப எங்களை ஏளனமா பாக்குதுங்க, ஏளனமா பேசுதுங்க, எச்சு பேச்சு பேசுதுங்க. எல்லாரும் எச்சு பேச்சா எக்ஸ்ட்ரா பேச்சா? எச்சு பேச்சு. எச்சு பேச்சுனா எக்ஸ்ட்ரா பேச்சு. அததான் சொல்றேன். சரியா? எல்லாத்துக்கும் நேரங்காலம் ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என் வாய மூடிட்டு நான் போய் குத்துறேன். நீ என்னப்பா சென்சார் கட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுற? வந்துச்சு. ஓகே கமான் கைஸ், இட்லி ஊத்துவோம். இட்லிக்கு இவ்வளவு பேச்சாப்பா உனக்கு? ஊத்துற இட்லிக்கு இவ்வளவு பேச்சு தேவையா? உடம்பு முடியலன்னா கூட என் தொண்டை வலி வச்சுன்னு சரி பிள்ளைங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு துடிக்கிறேன். அது உண்மை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். வந்தவன்னா அவன் கழுவி 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 ஊத்துனான். கிடையாது, கழுவி கழுவி மீன் குழம்பு சாப்பாடு வாங்கி வந்து வச்சிருக்கேன். இப்படி தொடச்சிட்டு நம்ம போயினே இருப்போம். ஆனாலும் சரி ஓகே கொஞ்சம் சமைப்போம். டெய்லி காசு நிறைய ஹோட்டலுக்கு செலவாகுது ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ரீசன் அதுதான். சாப்பிடவும் முடியல நமக்கு கடையில இருந்து வாங்குறதும். சரி அட்லீஸ்ட் ஒரு இட்லியா சுட்டு ஒரு கறி குழம்பையாவது வச்சு நிம்மதியா கொஞ்சம் சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னா உன் இட்லிக்கு எடுத்துக்கினேன். அது என்னதுன்றது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மா ஒண்ணு வாங்கியிருக்காங்க இட்லி ஊத்துறதுக்காக. அப்படியே பூ பூ மாதிரி ஊத்துவாங்க. ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ட்ரை பண்ணலாம் வாங்க. நல்லா வந்தா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்லா வரலன்னா பிளாக் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க. இது வந்து சிலிக்கான் இட்லி மேக்கர். சரியா? இது வந்துட்டு இதுலதான் நான் இன்னைக்கு இட்லி ஊத்த போறேன். நான் ரொம்ப நாளா நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் இதுல வச்சு இட்லி ஊத்தணும்னு சொல்லிட்டு. நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணியா? இல்லையே, நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்றேன். நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பாருங்க இட்லி வேற லெவல்ல வரும் அப்படின்ட்டு பேபிமா செய்யுது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது என்ன லட்சணத்துல வருதுன்ட்டு. ஓகே கழுவி எடுத்துப்போமா? இப்படி அழகா குஸ்பி இட்லி மாதிரியே இதே மாதிரி வரணும். புரியுதா? நீ பெருசா வாங்குப்பா. பெருசா வாங்கினா தட்டு இட்லி போடலாம்ல நம்ம. இருப்பா முதல்ல சின்ன இட்லி வருதான்னு ஃபர்ஸ்ட் பாப்போம்ப்பா. அதுக்கப்புறம் தட்டு இட்லி போடுறது நீங்க பாப்பியாமா? தட்டுல ஊத்தி வை. எனக்கு தட்டு இட்லி வேணும். அதுக்கு தான் நம்ம கிட்ட வேற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. தட்டு இட்லிக்கு தனியா எக்யூப்மெண்டா வாங்கி வைக்கிற நீ.
ஏப்பா எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சுக்கிற, ஆனா யூஸ் பண்றதுக்கு மூக்கால விழுவுற. கழுவுறது நீயா கழுவு போற? இங்கிறது 4 இட்லி சரியா? அது என்ன பண்ண 4 இட்லி தின்னலப்பா, 4 இட்லி தான் நீ வைக்கிற. வச்சுட்டு அதுதான் நாங்க தின்றோம்னு வேற சொல்லிக்கிற. அதிகம் வச்சா அதிகம் தின்னுவோம். பாப்போம் இன்னைக்கு எத்தனை பேர் இட்லி சாப்பிடுறீங்க நானும் பாப்பேன். அது என்ன ரப்பர் மாதிரி வரப்போதோ எப்படி வரப்போதோ ஆண்டவருக்கு தான் வச்சோம். செஞ்சு வச்சுட்டு அது கன்றாவியா வந்திருக்கும். உடனே நீ வந்து என் இட்லி நீங்க சாப்பிட மாட்டீங்க, நான் இனிமேல் இட்லி செய்ய மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் மனுஷனோட டெக்னிக். நாக்குல நம்ம எப்படி வேணாலும் பேசும்பா. மனுஷன் டெக்னிக் இல்லப்பா, பேபி மா டெக்னிக் பாரு. ஹவு டு யூஸ் திஸ் சிலிகான் இட்லி மேக்கர். இப்படி கற்றால நீங்க எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கணும், வரிசையா வச்சுக்கணும். முதல்ல அவங்க இட்லி பாத்திரம் நம்ம அந்த காலத்துல வந்து துணி போட்டு துணியில ஊத்துவாங்கல்ல, அதுக்கு பதிலா இது டைலாக் ஒன்று வந்துச்சு. இன்னுமா இட்லி தட்டுக்கு துணி போட்டு யூஸ் பண்றீங்க? ஆமா, சிலிகான் இருக்குது. இருக்கவே இருக்கு சிலிகான் இட்லி மேக்கர். ஓகே அப்படி சொல்லிட்டு ஆடு நான் கொடுக்குறேன். கம்பெனிக்காரன் கூட இவ்வளவு ஆடை கொடுத்துக்க மாட்டாங்கப்பா. வரணும் அது ஒழுங்கா. இட்லி எடி இப்ப ஊத்து. டைட்டிலே தான் ஃப்ரெண்ட்ஸ், சிலிகான் இட்லி மேக்கர்ல பேபிமா செய்த இட்லி. மாவு வேஸ்ட் கான் ராங்கா கான் ரைட்டான்றது தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துப்பா, தயவு செய்து ஊத்துப்பா இன்னும் கொஞ்சம். இருப்பா, நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இட்லி வருதா வரலையா? சரி, அதுக்கு இத்தினுண்டா ஊத்தி என்ன பண்ண போற? வருது வரல பெருசா ஊத்து, நிறைய ஊத்து. பரவாயில்ல வாங்கிக்கலாம். நீ அப்படியே வேஸ்டே பண்ண மாட்டே எதையும். இந்த வாயின் வந்த மீன் குழம்பு சாப்பாடு அப்படியே தூக்கி போட்டுருக்க பேஸ்கெட்ல. இது எடுத்துட்டு போய் இது எப்படி வச்சிடணும். ஐயோ கோணையா வந்து பரவாயில்லையா? இப்படி வைக்கணும்ப்பா. சாரிப்பா, நான் தப்பாக வைத்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இங்க வைக்கணும். ஓகே, இப்ப இட்லி ஊற்றணும். ஆனா முட்டுதே, முட்டக்கூடாதுல்ல. இப்படியே ஊத்தி வைங்க. இந்த 3 இட்லி சாதா இட்லி ஊத்துவோமா? சாதா இட்லியே ஊத்து. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டினரி இட்லி அண்ட் சிலிகான் இட்லி. எஸ், சிலிகான்ல நீ எண்ணெய் தடவல? எதுக்கு? அதுக்குள்ள எண்ணெய் தடவை இல்லை, இதுக்கு தான் எண்ணெய் தடவணும், இல்லைன்னா வராது, ஒட்டிக்கும். ஒரு எத்தனை 3 5 5 15 இட்லி ஊத்துறக்கறாயா நம்ம வந்து. என்ன வச்சு நல்லா ஃபன் பண்றப்பா. நீதான்ப்பா எங்களை வச்சு ஃபன் பண்ற. என்ன வச்சு நல்லா ஃபன் பண்றப்பா. மாத்தி பேசுற நீனு. கடையில போய் ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா 5 இட்லி தருவோம். பெத்த இட்லி சூப்பரா உள்ள. காலையில கூட நான் வாங்கி சாப்பிட்டேன். உனக்கு கூட 2 இட்லி கொடுத்தேன். வயிற்ற கலந்து இந்த இட்லி வருதா வரலையா? சிலிகான் சக்சஸா கான் ராங்கா, அதான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வச்சாச்சு. அந்த காலத்துல ஆயாங்கெல்லாம் இந்த மாதிரி இட்லி கட்டுறாள் தான் இட்லி வைப்பாங்க. ஆனா அது மட்டும் மாறல பத்தியா? அந்த இட்லி கட்டால இட்லி வைக்கிறது ஏன்பா மாறல? இப்பெல்லாம் மிஷின் இட்லி எல்லாம் வந்து எல்லா கடையில எல்லாம் அதுல தானே பண்றாங்க. 50 இட்லி எடுக்கிறாங்க ஒரே ஷாட்ல. இட்லி தட்டுல தானே வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா இதை எடுத்து ஓரம் கட்டிடுவோம். இப்ப நம்ம குழம்ப பார்ப்போம். சரியா? குழம்பு செய்யணும் முதல்ல. மஞ்சள் தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள், ரா மிளகாய் தூள் எல்லாத்தையும் போடுறோம். 2 வதக்குறோம். தண்ணிய ஊத்துறோம். சிக்கனை அதுல கொட்டுறோம். மூடி வைக்கிறோம். ஓவர். சிக்கன் குழம்பு ரெடி. கரெக்டா? கரெக்ட் தான். ஆனா பட்டு அளவுகள் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையானது. காரம் வேணும்னா காரம் ஜாஸ்தியா போட்டுக்கோங்க, கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கோங்க. உப்பு போட்டியா நீ அதுல? போட்ட. அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் தான். குழம்பு ஜாஸ்தியா வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி இன்னும் நல்லா தண்ணியா வளாவிக்கோங்க. நேற்று ஒரு கேள்வி கேட்டது பேர் எஸ்தர். ஆனா கொஞ்சம் தண்ணியா இருந்த மாதிரி இருக்குது, என்ன குழம்பு வேணும் அதனால அப்படின்னு. அப்படியா?
எடு எடு சிக்கனை எடு. முட்டை குழம்பு. ஓ அமலா கேட்டுதா? கரெக்ட் கரெக்ட். சரி ஓகே. தண்ணியெல்லாம் இல்ல கரெக்டா தான் இருந்தது. ஆனா அவங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது தண்ணியா தெரிஞ்சிருக்கு. இப்ப நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா உன் மேல சந்தேகம் வந்துடும்லப்பா. நீ நிஜமாலே நல்லா செய்யறியா செய்யலையா அப்படின்ற கேள்விக்குறிக்கு நீ ஆளாயிடுவ. அதனால என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸா வந்து டெஸ்ட் பண்றதுன்னா ஒவ்வொரு நாள் ஒரு வந்து சாப்பிட்டு அப்ப நான் நல்லா சமைக்கிறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சிருவோம்ல. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். வேற எப்படிப்பா நான் என்ன சமையல் நான் காட்டுறது உங்களுக்கு? கரெக்ட் தான். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு நாள் நீயே உன் கையால பிரியாணி செஞ்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு மண்டபம் எடுத்து ஃபுட்டு போடு. நிக்க உரியா வழியில வந்து நின்னுப்பா. உனக்கு எவ்வளவு பெரிய கிச்சன் இருந்தாலும் உனக்கு ஆகாதுப்பா. நீ வந்து மறைச்சு நின்று இருக்கப்பா. நீ செய்யற பிள்ளைகா சமையலுக்கு. ஓகே செஞ்சாக்கா இதுல போட்டு விசி போட்டு மூடி விட்டுறணும். ஒருவேளை சிக்கனு சரியா இருவர ஒருவேளை இட்லி அந்த இட்லி கட்டுறாவோட ஒட்டிக்கிச்சுன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? வழக்கம் போலதான். அவ்வளவுதான். இட்லி பாத்திரத்தையே தூக்கி போட்டுற வேண்டியதுனா? இல்ல வழக்கம் போலதான். இல்ல இட்லி பாத்திரத்தையே தூக்கி போட்டுணுமான்னு கேக்குறேன். அதான் சுரண்டி கழுவுறதுக்கு ஆள் இருக்காங்க. சுரண்டி கழுவி எடுத்துருவாங்க. சரி ஓகே. வெளில போய் இட்லி வாங்கிட்டு வர வேண்டியதுதான். சரி ஓகே. அப்படின்னா சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை போட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் இறக்குவோம். அப்பதான் பூ பூவா இருக்கும். அது பூ பூவா இருக்கும். இது பூ பூவா இருக்குமா? அதுதான் வரதான பூ பூவா வச்சிருக்கிறேன். ஒரு இதுக்கு வந்து என்ன 8 பீஸ் கொடுக்குறாங்க ஒரு பேக்கிங்க்கு. சரியா 8 இட்லி வச்சிருக்கேன். எப்படி வருதுன்னு பாப்போம். வெற்றி யூசுவல் இது வந்துச்சு வெற்றியா. சிலிக்கான் என்ன ஆச்சு? சிலிக்கான் சிலிப்பிக்கிட்டு போச்சு. இதுல இருக்கிற பினிஷிங் அதுல வந்துதான் பாக்கணும். அதுதான் மெயின். அப்படி போடு. கொதிக்கும். அதுக்குதான் இந்த சிலிக்கான் சூடா எடுக்கிறதுக்கு இந்த சிலிக்கான். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ் சக்சஸ்னா சக்சஸ். இரு 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 இருப்பா. நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூ பூவா பூத்தி இருக்கு பூமின்ற மாதிரி பூ பூவா பூத்தி இருக்குது எங்க இட்லி. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனா இப்ப இதை திரும்பி கழுவிட்டு அதுல ஊத்துவியா நீனு? இல்ல அப்படியே ஊத்தி விடுவியா? அழுங்காம வருதா? வருது வருது வருது. அழுங்காம வரணும். இதை ஒட்டக்கூடாது. ஏன்னா துணியில ஒட்டுற மாதிரி இட்லி ஒட்டுது. அப்ப இட்லி மாவு சரியில்லையோ? அப்ப கூட நீ சரியில்லை, இட்லி மாவு தான் சரியில்லை. இட்லி ஒட்டாம வரணும்ப்பா. அப்பதான் துணியிலேயே இப்படிதான்ப்பா ஒட்டிதான்ப்பா வரும். நான் வந்துச்சு. அதை காட்டு. கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கணும். நீன்னு லைட்டா ஆற விட்டு எடுக்கணும். ஆற விட்டு எடுத்தோம்னா பாருங்க இட்லி அழகா வருது. சூப்பரா வந்துருக்கு. சக்சஸ் சக்சஸ். வெற்றி வெற்றி. நீங்களும் வாங்கி தாராளமா யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிலிகான் இட்லி பிரஸ் பண்ணி பார்க்கலாம். ஆமா என்ன நல்லாதான் இருக்குது. நல்லா தானே இருக்கு. இது ப்ரொமோஷன் தான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நம்ம வாங்கணும் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்றோம். அவ்வளவுதான். நான் ஒரு அதிசய பிறகு. வாவ் பர்ஃபெக்ட்டா வந்துச்சு. உடனே எடுத்த உடனே வரும்போது அது ஃபர்ஸ்ட் இல்ல, போக போக பழகிரும். அதுல காட்டு. அது பாரு ஒண்ணு கூட ஒட்டல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சு எடுத்தோம் அப்படின்னா லைட்டா ஆறிடுச்சுன்னா சூப்பரா இருக்குது. இதுன்னா இப்ப எடுக்க முடியாது. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு 2 மினிட்ஸ் அது ஆகணும். 2 மினிட்ஸ் ஆனாதான் இது ஸ்பூன் போட்டு எடுக்க முடியும். இல்ல அப்படின்னா இது நம்ம என்னன்னா ஒரு செகண்ட், ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா ஒட்டாம வருது. இந்த சிலிக்கான் இதுல ஒட்டாம வருது. அப்ப இன்னொரு பேட்ச் வாங்கினீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு 15 இதுக்கு ஒன்னு எக்ஸ்ட்ராவே இருக்கும் இது. அதனால இது யூஸ்ஃபுல் தான். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இட்லி தின்ன போவோம். இட்லி குழம்பு இன்னும் ஆகல. ஆமா அது இன்னும் ஆகல. சிலிக்கான் இட்லி செய்து, சிக்கன் குழம்பு செய்து, அசத்திய பேபி மாவுக்கு சாப்பிடுவதற்கு முன்னால நன்றியை கூறி இந்த வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு இட்லி சொல்றாங்க. பல வருஷம் ஆயிடுச்சு. எப்படி பரோட்டா எப்படி ஊத்தி வச்சிருக்குது பத்தியா?
பாரு. போதுமாப்பா உனக்கு அந்த சிக்கன்? சரி போ, வேணாம் போ. எனக்கு தேவையில்ல, நீயே சாப்பிடு. சரி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு. நல்லாதான் இருக்கும். எப்படி இருக்கும்? நீ சாப்பிடு. 5 கைலாம் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா எடுத்து வைக்கிறேன். மௌலிக்கு 2 வாய் ஊட்டி விட்டுருவேன். அவன் அங்க உட்காந்து இருக்கான், வருவான் பாருங்க. நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, பர்ஃபெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், பேபி மா மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தினால நான் வந்து எப்படி சாப்பிட்டு பாருங்க சிக்கனை. பாத்தீங்களா, நான் முதல்லயே சொல்லியிருப்பேன் 4 இட்லி தான் வைக்கும். இந்த பிள்ளைக்காய் இட்லி 4 இட்லி எங்களுக்கெல்லாம் பத்துமா? அதான் தட்டுல இருக்கே. ஓகே, சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குதுன்னு. ரியலி நைஸ். வேற லெவல்ல இருக்குது. வேற இட்லி இல்லையா? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி. சிக்கன் எல்லாம் சொல்ல வேணாம், நல்லா தான் இருக்கும். நல்லா திருப்தியா சாப்பிட்டு ஆராம்சே போய் தூங்குவோம். ஓகே, நம்மள சாப்பிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். இதோட அடுத்த vlogல நாளை சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.